Hello friends, welcome to JLM-Starz. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி கிரேப் ஸ்குவாஷ் செய்யறதுன்னு பார்க்க போறோம். கிரேப் ஸ்குவாஷ் வேற எதுவும் இல்லை, கிட்டத்தட்ட சர்பத் மாதிரி. கிரேப் ஸ்குவாஷ் ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்தா அவ்வளோதான் கிரேப் ஜூஸ் ரெடி. நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எடுப்பீங்க சாயா போடுறதுக்கு, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம், அதாவது 10 செகண்ட் எடுப்பீங்க ஒரு டேங்க் போடுறதுக்கு. ஆனால் அந்த டேங்கில் நிறைய கெமிக்கல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த கிரேப் ஸ்குவாஷில் ஒரு கெமிக்கலும் கிடையாது. நம்ம வீட்டிலே இதை ஹோம்மேடாக செய்கிறோம், அதனால் இது ஹெல்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: 1.5 கிலோ கிரேப்ஸ், 700 கிராம் சீனி, அப்புறம் ஒரு லெமன். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த கிரேப்ஸை 1/2 லிட்டர் தண்ணியில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். அந்த 15 மினிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேப்ஸ் அப்படி நல்லா விரியணும், கொஞ்சம் நம்ம வைனுக்கு செஞ்ச மாதிரி. அப்போ நீங்கள் ஒகேஷ்னலி இப்படி ஸ்டிர் பண்ணணும். அப்போ தான் அடியில் இருக்கிற கிரேப்ஸும் கொஞ்சம் மேலே லைட்டாக வேகும். இப்போ பாருங்கள், நம்ம கிரேப்ஸ் நல்லா 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா வெந்துட்டு நல்லா இப்போ பபிள்ஸ் விட்டு அந்த கிரேப்ஸ்லாம் பாதியாக பொழந்திருக்கு, அதாவது உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேஷ் பண்ணிடணும். அது நல்லா மேஷ்னால் கொஞ்சம் அரைகுறை அப்படி மேஷ் பண்ணக்கூடாது, நல்லா அப்படி ஃபுல்லாக மேஷ் பண்ணி அதில் ஜூஸ்லாம் வெளியே வரணும் அந்த தண்ணியோட. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸாக தொடர்ந்து நல்லா மேஷ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம கிரேப்ஸை நல்லா மேஷ் பண்ணி நல்லா அந்த ஜூஸ்லாம் வெளியே வந்துட்டு நல்லா இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி, அதாவது கிரேப்ஸோட தோல் தான் அது மேலே இருக்கணும், ஒரு ஃபுல் கிரேப்ஸ் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா மேஷ் பண்ணணும். அதை மேஷ் பண்ணி ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணணும். அந்த கிரேப்ஸை அதை ஃபில்டர் பண்ணக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற அந்த ரெசிடியூவை கூட நல்லா மேஷ் பண்ணணும், ஏன்னா நல்லா கூட ஜூஸ் இருக்கும். இப்போ அதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அந்த சிரப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சிம்மில் வைக்கணும். அப்புறம் அது பாயில் ஆகும்போதுலேயே நம்ம வச்சுருக்க இந்த சுகரை சேர்க்கணும். சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சுகர் அதில் டிசால்வ் ஆகணும். அதை அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சுகர் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாகணும். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா தொடர்ந்து கிண்டணும், ஏன்னா இல்லைன்னா கீழே கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, இப்போ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ண போச்சுல, அதாவது அந்த ரெசிடியூ வரும்ல, அதை நீங்கள் மிக்சியில் போட்டு இது பண்ணக்கூடாது, இல்லைன்னா அந்த சீடு இதாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சீடு உடஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கசப்பு வரும் இந்த சிரப்பில். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த சிரப் நல்லா சூடாயிட்டு இருக்குது, அதாவது நல்லா பபிள்ஸ்லாம் விட்டு கொதிக்குது. இந்த டைமில் தான் நம்ம வச்சுருக்க லெமனை சேர்த்துட்டு நல்லா கிண்டணும். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இதை நல்லா கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும்னா ஒரு தேனோட கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு நல்ல பாயில் ஆகி, அதாவது இதில் இருக்கிற தண்ணியில் நல்லா எவாப்ரேட் ஆகணும். அப்போ தான் இந்த சிரப் திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நம்ம தண்ணி சேர்த்தா கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்கும், அதாவது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு. இது ஒரு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும் இது பாயில் ஆக. அது மட்டும் இல்லை, நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணும், அதாவது கன்சிஸ்டன்சியை. ஏன்னா இப்போ அது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கும், ரொம்பவே திக்காக இருக்கும், ஒரு தேன் அளவுக்கு. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் தம்ஸ் அப். இப்போ இந்த ஸ்குவாஷ் ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஸ்குவாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்குவாஷ், அதாவது அந்த சிரப்பை ஒரு கப்பில் 1/4 ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும், அவ்வளோதான், ஸ்குவாஷ் ரெடி. இதில் உங்களுக்கு தேவையான ஐஸ் சேர்த்துக்கலாம், ஐஸ் க்யூப்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் JLM-Starz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபியும் வரும். மறக்காம பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.